மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து என தாளவாடியில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உரையாற்றினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி வடக்கு மற்றும் கிழக்கு திமுக ஒன்றிய புக் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக தாளவாடியிலிருந்து வனஹள்ளி வரை புதிய வழித்தடத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் பயன்பெறும் வகையில் இலவச மகளிர் பேருந்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை சார்பில் 2,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்பதன கிடங்கை திறந்து வைத்தார். தொடர்ந்து நிர்வாகிகள் முன்பு உரையாற்றுகையில், தமிழகத்தையும் இந்திய தேசத்தையும் காக்க திமுகவிற்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து என விமர்சனம் செய்தார். கருமாரப்பட்டி கூட்டுறவு பகுதி நேர நியாய விலைக்கடை முழுநேர கடையாக உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை அடுத்த கருமாரப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வந்த பகுதி நேர கூட்டுறவு நியாய விலைக்கடையில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் சிரமப்பட்டு வந்த நிலையில் அரசுக்கு முழுநேர கடையாக உயர்த்த கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று முழுநேர கடையாக உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சு கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட கவுன்சிலர் உட்பட கட்சி பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் டாரஸ் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள வெள்ளிக்கோடு பகுதியில் வந்து கொண்டிருந்த டாரஸ் லாரி சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த டிவைடர் கல்லில் மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் ஓட்டுநரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தக்கலை போலீசார் போக்குவரத்தை சரி செய்து இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகியுள்ளது. மோடி தமிழ்நாட்டிற்கு வருவதை 10/11 தான் பார்க்க வேண்டும் என மதுரையில் செல்லூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். மதுரை விளாங்குடியில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையம், நியாய விலைக்கடை, ஆழ்துளை கிணறு உள்ளிட்ட பணிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மதுரையில் பென்னிக்விக் தங்கியிருந்த இடத்தை நினைவு இல்லமாக மாற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் பென்னிக்விக்கிற்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது என்றார். மேலும் திமுக ஆட்சியில் உள்ள குறைபாடுகள் குறித்து ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தேவையில்லாமல் அரசை குறை கூறக்கூடாது என எங்களுக்கு அறிவுரை கூறப்பட்டுள்ளது. அப்படி அறிவுரை கூறிய எடப்பாடி பழனிசாமி எப்படி தேவையில்லாமல் போதைப் பொருள் கடத்தலில் முதல்வரை தொடர்புபடுத்தி பேசியிருப்பார்? முதல்வர் உதயநிதி மற்றும் அவரது துணைவியார் ஜாபர் சாதிக்குடன் உள்ள புகைப்படங்கள் இணையத்தில் பகிரப்பட்டதற்கு முதலமைச்சர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாங்க ஒரு வருஷத்துக்கு முதலே சொன்னோம்ல, போதைப் பொருள் தமிழகத்தில் அதிகமாக நடமாட்டம் இருக்கு. இதை இந்த அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அது உரியவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். நம்ம முதலமைச்சர் சர்வதியாக மாறுவேன்னு சொன்னார். இந்த மாதிரி தவறு செய்கிறவர்களை நம்முடைய இளைஞர்கள், அடுத்த சமுதாயம், நாமெல்லாம் எதுக்கு வளர்ந்துருக்கோம், எதுக்காக இருக்கிறோம்? இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகள் இருக்கு, படிக்க வைக்கிறோம். இந்த இப்போ அங்கன்வாடி மையம் வைக்கிறோம். எதுக்கு? அந்த பிள்ளைங்க வசதியாக உட்காந்து படித்து அவங்க பெரிய ஆளாகணும், குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். இந்த மாதிரி வளர்ந்த பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போகக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதிமுக நடவடிக்கை எடுத்தது. கோவில்பட்டி அருகே அரசு மருத்துவமனை பெண் தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எப்போதும் வென்றான் பகுதியைச் சேர்ந்தவர் வைரமுத்து மனைவி சின்னமணி. இவர்களுக்கு ஒரு பெண் மற்றும் ஆண் குழந்தைகள் உள்ளனர். வைரமுத்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு குறுக்கு சாலையில் நடந்த விபத்தில் உயிரிழந்துவிட்டார். இதனால் சின்னமணி வாடகை வீட்டில் தங்கியிருந்து அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் ஒப்பந்த தொழிலாளராக வேலை பார்த்து வருகிறார். ஏற்கனவே சின்னமணிக்கும்
அவரது கணவரின் தம்பியான பண்டார மகன் ராஜேஷ் கண்ணனுக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சின்னமணி எப்போதும் மென்றானில் உள்ள தனது வீட்டிற்கு வந்தபோது அங்கு வந்த ராஜேஷ் கண்ணன் சின்னமணியிடம் தகராறு செய்துள்ளார். தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து வந்து தகராறு செய்த ராஜேஷ் கண்ணன் திடீரென அரிவாளால் வெட்டியதில் சின்னமணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சின்னமணியின் சடலத்தை கைப்பற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய குடியுரிமை சட்டம் மத்திய அரசின் சட்டம் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சமுதாய நலக்கூடத்தில் தனியார் மருத்துவமனை சார்பில் முதலுதவி சிகிச்சை குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய குடியுரிமை சட்டம் மத்திய அரசின் சட்டம். அது யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதல்ல. குடியுரிமை கொடுக்கும் திட்டம் இது உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் உள்ளது. மாநில அரசுகள் இந்திய குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என சொல்ல முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், இந்திய குடியுரிமை சட்டத்தால் நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் பாதுகாக்கப்பட்டு போகிறார்கள். அரசியல்வாதிகள் தெரியாமல் பேசுகின்றனர் என குற்றம் சாட்டினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.